ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். நம்ம ஒரு பழைய சாப்பாடை வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக பண்ண போகிறோம். பாருங்கள், நைட்டு வச்ச சாப்பாடு மிச்சமாச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்டுக்குவாங்க நல்லா விரும்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா. இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்சர் ஜாரில் வந்து இந்த மசாலா வந்து இப்போ அரைச்சிட்டு வரணும். இப்போ 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு. இது எல்லாத்தையும் வந்து கொரகொரப்பாக போட்டு நம்ம அரைச்சிட்டு வரணும். தண்ணி ஊற்றக்கூடாது, கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ கொரகொரப்பாக போட்டு இதில் அரைச்சிட்டு வரலாம். கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்குள்ளேயே இப்போ சாப்பாடு வச்ச சாப்பாடை நம்ம இதில் போட்டுடலாம். சாப்பாடு எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு கொரகொரப்பாக இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லா சாப்பாட்டையும் போட்டாச்சு. இதில் கொரகொரப்பாக வந்து அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமே தான் கொஞ்சம் நிறுத்தி 2 தட்டி 2 சுற்றிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். ஒரு கேரட்டு வந்து சிரவி வச்சுருக்கிறேன். நல்லா கேரட்டு இதுலேயும் போட்டுடலாம். குடமிளகா நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிரவ முடியாதனால பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ குடமிளகா போட்டுடலாம். முள்ளங்கி நல்லா சிரவி வச்சுருக்கிறேன். நான் முள்ளங்கி சிரவி வச்ச முள்ளங்கி இப்போ போட்டுடலாம். ஒரு முள்ளங்கி எடுத்து நான் நல்லா சிரவி வச்சுருக்கிறேன். இப்போ முள்ளங்கி போட்டுடலாம். இதில் எந்த காய் வேணாலும் போடலாம், நல்லா இருக்கும் எந்த காய் போட்டாலும். சொரக்காய் வந்து சிரவி வச்சுருக்கேன். நான் சொரக்காய் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு மேலே இருக்கிறத மட்டும் சிரவி இந்த மாதிரி சிரவி எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு பீஸு, ஜாஸ்தி இல்லை, ஒரு சின்ன துண்டு. இது இப்போ போட்டுடலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். 1 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு ஜீரகப்பொடி, கடலை மாவு 4 ஸ்பூனு போடுறேன். நான் 4 ஸ்பூன் கடலை மாவு, 4 ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். 4 ஸ்பூன் போட்டாச்சு. கோதுமை மாவு 4 ஸ்பூன், கோதுமை மாவு 4 ஸ்பூன் போட்டாச்சு. தயிர் வச்சுருக்கிறேன். நான் தயிர் வந்து 3 ஸ்பூன் தயிர் இதில் ஊற்றுறேன். 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூனு உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. ஓமப்பொடி 1 ஸ்பூனு கையில் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கையில் அப்படி கசக்கி போட்டு போடலாம். இப்போ நல்ல மணமாக இருக்கும். மேலே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலை கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்து மேலே போட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா போட்டு பிணையணும். மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கை போட்டு நல்லா பிணைஞ்சு எடுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமையே கை போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துடணும். தண்ணி ஊற்றவே கூடாது. நம்ம காய் இதெல்லாம் போட்டு அந்த காயிலே எல்லாம் தண்ணி வரும். நல்லா தயிர் ஊற்றி இருக்கிறோம்ல, அதில் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமையே நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றாமையே தயிர்லேயே அந்த காயிலேயே நல்லா இதே மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் ஆகக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ மசிச்சு எடுத்தாச்சு எல்லாமே. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டு ஒன்று இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இப்போ கொஞ்சம் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டில் எல்லாம் அப்படியே தடவி விட்டுறலாம்.
தட்டில் வச்சு இப்படி தடவி 4 பக்கமும் இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். எல்லாம் தடவியாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு வந்து இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்படி கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். ரவுண்டு பண்ணி விட்டுறணும். இப்போ எல்லாம் தட்டில் போட்டு நல்லா ரவுண்டு பண்ணியாச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாம் ரவுண்டு பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம எப்படி வேக வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி பாருங்க. இந்த மாதிரி இவ்வளோதான் தண்ணி வைக்கணும். 2 செம்பு தண்ணி தான் ஊற்றி வைக்கிறேன் நான். இப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா ஸ்டாண்டு உள்ளே இப்படி இறக்கி விட்டுடலாம் தண்ணிக்குள்ளே. நான் ஒரு ஸ்டாண்டு பத்தாது, நான் 2 ஸ்டாண்டு வைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னு சொன்னால் ஒரு கொட்டா உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி தட்டு வச்சாலும் கூட போதும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா அடுப்பு ஃபாஸ்ட் ரொம்பவும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாக வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் வெந்துருச்சு. நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி சைடில் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு மேலே இப்போ போட்டுடணும். அவ்வளோதான். இப்படி தட்டி கொடுத்தாங்கன்னா வந்துடும். இப்போ தட்டி போட்டு இப்படி எடுத்துடலாம் பாருங்க. இப்போ வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாவது இதே மாதிரி இந்த பக்கம் வச்சு இப்படி கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து இப்போ இது எல்லாமே எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டில் எல்லாம் மாற்றி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் தட்டில் மாற்றியாச்சு வரைக்கும் நல்லா பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இப்படியும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து இப்போ நான் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி எல்லா தட்டில் எடுத்தாச்சு. இப்போ வந்து 2 பீஸ் இங்கே வச்சுருக்கிறேன். இந்த 2 பீஸை வச்சுருக்கிறோம். இந்த 2 பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பீஸும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். எல்லா பீஸும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்றது பார்க்கலாம். இதில் ஒரு தாளித்து விட்டுறலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுருக்கிற தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து தாளித்து விட்டுறலாம். 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 கப்பு, 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். இப்போ வந்து பெருங்காய பொடி வந்து 1 ஸ்பூனு பெருங்காய பொடி போடலாம். நல்லா இளக்கிட்டுலாம். ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ் இது போட்டுடலாம். போட்டுட்டு மேலே வந்து கொட்டி நல்லா இளக்கி விட்டுறலாம். மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை பொடியே நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு நல்லா இளக்கி விட்டுறலாம். பண்ணலாம் மெல்லமாக இந்த மாதிரி கிண்டி விட்டுறலாம். மேலே வந்து வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் நான் போடுறேன். 2 ஸ்பூனு போட்டு நல்லா இளக்கி விட்டுறலாம்.
ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தாளிச்சு விட்டாச்சு, நல்லா இறக்கி விட்டாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது கலரு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றிடலாம். மேலே அப்படியே புழிஞ்சு ஊற்றிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.